இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக உங்கள் எல்லாருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களி கூறும். பாருங்க, இதுல பட்டணம்னு நீங்க எடுத்துக்கிடலாம் அல்லது தேசம்னு எடுத்துக்கலாம். நீதிமான்கள் நல்லா இருந்தாதான் ஒரு ஏரியா ஆசீர்வாதமா இருக்கும், ஒரு பாதுகாப்பா இருக்கும், செழிப்பா இருக்கும். அங்க இருக்கிற எல்லாரும் சமாதானமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. நீதிமான் அப்படின்னா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால என் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு பெரிய நிச்சயத்தோடு இனி வாழ்ந்தா இயேசுவுக்காக தான் வாழ்வேன், பாவம் செய்யாம பரிசுத்தமா வாழ்வேன்னு சொல்லி யார் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவங்க தான் நீதிமான். அப்போ ஒரு நீதிமான் இருந்தா அந்த ஏரியாவில் பட்டணம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு பிலிப் என்கிற ஒரு தேவ மனிதன் சமாரியா அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு போனார். ஏசப்பாவுடைய அன்பை, அவருடைய வல்லமையை, அவருடைய ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு அவர் எடுத்து காண்பித்த போது அந்த ஒரு நபர் நிமித்தம் சமாரியா முழுவதிலும் சந்தோஷம். பாருங்க, ஒரு யோசேப்பு முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு தேசமாகிய எகிப்துல போய் இருக்கும்போது முதல்ல ஒரு வீட்டுல இருந்தான். அவன் ஒரு அதிகாரி, அவனுக்கு கீழே நூற்றுக்கணக்கான ஒரு வேலை செஞ்சாங்க. பைபிள் சொல்லுது, அந்த யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அவன் ஒரு நல்ல பரிசுத்தவானா இருந்த. பாருங்க, நீதிமான். அவனுக்கு தவறு செய்வதற்கெல்லாம் வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அப்படி அவன் தவறு செய்யாம பரிசுத்தமா வாழ்ந்ததுனால கர்த்தர் அவனை பின்னாட்களில தேசத்திற்கே அதிகாரியா மாத்தினார். தேசம் அப்படின்னு சொல்லும் போது அன்றைக்கு அறியப்பட்ட உலகத்துல ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டு ஜனங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. ஆனா இவன் இருந்த தேசத்துல அந்த பஞ்சத்துல இருந்து தப்பி பிழைத்தார்கள். காரணம் அந்த ஒரு நீதிமான், தானியேல் என்கிற ஒரு நீதிமான். அன்னைக்கு பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் இருக்கும்போது, மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்கள் ஆளுகை செய்த நாட்களிலே வாழ்ந்த போது அந்த தேசம் எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பதற்கு ஒரு காரணமா இருந்தார். தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இந்த ஆட்சி சரியில்லை, அந்த ஆட்சி சரியில்லை, இவங்களாம் பொல்லாதவங்களா இருக்காங்க, இவங்களாம் கொள்ளடிக்கிறவங்களா இருக்கிறாங்க, இவங்களாம் லஞ்சம் வாங்குறவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி மற்றவர்களை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் குறை சொல்லுகிறவர்களா இல்லாமல் தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு முன்பாக இன்னும் நம்மை தாழ்த்தி அவர் நமக்கு வேதத்திலே காண்பித்திருக்கிற வழியிலே நடந்து நீதியை நடப்பிக்கும் போது நாம் இருக்கிற இடம்லாம் கலிகூற ஆரம்பிச்சு. உங்க தெருவுல ஒரு கலிகூறுதல் உங்க மூலமா வரட்டும். நீங்க இருக்கிற கிராமத்துல நீங்க நீதியாய் வாழ்வது நிமித்தம் ஒரு சந்தோஷம் வரட்டும். அல்லது உங்களை அறிந்த அந்த ஏரியாக்கள் எல்லாம் இவர் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று பார்ப்பது நிமித்தம் அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு நபராய் நான் மாற வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இன்னைக்கு வரட்டும். முழு இந்தியாவிலும் என்னை கர்த்தர் ஒரு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். இந்த தேசத்திற்கு நம் மலையின் மேல் உள்ள ஒரு பட்டணம், ஒரு கலங்கரை விளக்கு என்பதை அறிந்து நாம் நம்முடைய பரிசுத்த வாழ்வின் நிமித்தம், நீதியான வாழ்வின் நிமித்தம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்வின் நிமித்தம் நம்மை சுற்றி இருக்கிற சூழல்களிலே மாற்றங்களை கொண்டு வருவோம். ஜனங்களுக்குள் புதிய நம்பிக்கை ஏற்படுவதற்கு காரணமாயிருப்போம். ஆகவே அதற்குத்தான் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை விசுவாசித்து வாழ்வோம். நம்முடைய பகுதிகளிலே மகிழ்ச்சியை கர்த்தர் நம் மூலமாய் கட்டளையிடுவார். பரலோக தேவனே, எங்களை நீங்க என்ன நோக்கத்திற்காக ரட்சித்தீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறணும். சுத்தி இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் நாங்கள் ஆசீர்வாதமா மாறும். எங்கள் மூலம் குழப்பங்கள் இருக்கிற இடத்துல, வேதனைகள் இருக்கிற இடத்துல, கண்ணீர்கள் இருக்கிற இடத்துல ஒரு சந்தோஷம் உண்டாகும். அதற்கு எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Happy Republic Day. God bless you. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.